இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியல் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தெளிவாகவே நமக்கு தெரிஞ்சது பாண்டியனே பரவாயில்லங்கிற அளவுக்கு மோசம் தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கிரிஞ்ச் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஒரு அர்த்தமாக அப்படியே உருமாறி வந்துகிட்டு இருக்காங்க அண்ணி. அப்படியே தியாக செல்வியாக இந்த பக்கம் குடும்பத்தில் எல்லா வேலையும் செய்ய, இன்னொரு பக்கம் லைட்டாக இந்த பக்கம் தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு குழந்தையும் கிள்றதுங்கிற வேலையை செய்யன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல எடுத்தோன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பரிதாபமாக இன்னும் பாவம் மீனாவுக்கும் செந்திலுக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு விடிவு காலமே இல்லை. இங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு போய்ட்டு ஒரு மதியானமே வந்துடுறேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் மதியானத்தோட வரணும்ப்பா அப்படின்னா, என்ன ஊர் சுத்த போறியான்னு கேட்குறாரு பாண்டியன். என்ன ஃபோன் எடுக்காமல் என்ன பண்ணுறான்ட்டு, உங்களை போய் பாட்டுவா அவர் அப்படிங்கிறாரு. சொல்ல வேண்டியதானே, ட்ரைனிங் மீனாவுக்கு மத்தியானமே முடிஞ்சிருது, நேற்று வரதுக்கே எனக்கு 10 மணிக்கு ஆச்சு அப்படின்ட்டு. அதை கூட சொல்கிறதுக்கு அளவுக்கு கூட தைரியம் இல்லாத மாதிரி தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்காரு மிஸ்டர் பாண்டியன். நான் சொல்கிறான் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இடத்துல மீனாவோட நிலைமையும் பாவம். இந்த பக்கம் ராஜிகாச்சு பரவாயில்ல, கதிர் கோபமாக பேசுவார், ஆனால் கதிர் பேசுறது யாரும் கேட்க மாட்டாங்க இந்த வீட்டிலங்கிறது அவருக்கு தனி பிரச்சனை. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தா சரவணனுக்கு சாப்பாடு கொடுக்க வராங்க தங்கமயில். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அங்கே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கேன், என் முகத்தை பார்த்தா நான் வருத்தமாக இருக்கேன்னு தெரியலையான்னு கேட்குறாங்க. என்ன வருத்தமாக இருக்கேன், எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டார் சரவணன். அவர் அழகாக ஒரு பல்பை கொடுத்த உடனே நான் வருத்தமாக இருக்கேன், ரொம்ப வருத்தமாக இருக்கேன், தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படி உனக்கு கஷ்டம் அப்படின்னா, இல்லை நான் எதேச்சியாக சொல்லணும்னு கூட இல்லை, எதேச்சியாக நான் சொன்னேன். நான் அதுவே வாய் கூசாத பொய். இந்த மாதிரி சொல்லியிருக்க பொய்கள்லாம் அதையும் கூட ஒரு பொய்யா சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் 999 பொய்னா அது 1000வது பொய்யா சேர்த்துக்கலாம். நான் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு மாமா வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார். பேசும்பொழுது டியூஷன் விஷயத்த சொல்லிட்டேன். அதுக்கு கதிர் என்கிட்ட கோவப்படுறாரு. கதிர் என்கிட்ட கோவப்பட்டு எப்படி பேசுகிறாரு தெரியுமா, அவர் என்னை நீ உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு சம்மந்தமில்லாத வேலையில் தலையிடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா அது சலனமே காட்டல சரவணன். அப்படியா, கரெக்டு தான், அது அவங்களோட வேலை, நீ எதுக்கு அதை பார்த்த அப்படின்னு. அப்படி தப்பு நான் வேணுனே எதுவுமே பண்ணல, ஆனால் அவர் அப்படி என்கிட்ட பேசுனது தப்பு, என்கிட்ட அவர் பேசிடக்கூடாது, என்ன அந்த வீக்கை ஒரு ஆளாகவே அவர் பார்க்கல, நீங்கள் போய் அவர்கிட்ட கேளுங்கிறாங்க. எதுக்கு அதெல்லாம், நீ சரி பண்ணது சரி விடுது, நீ சொல்கிறது எனக்கு புரியுது, அதே சமயத்தில் அவன் அவனோட இடத்துல தான் சொல்கிறான் அதை அப்படின்னு சரவணன் சொன்னால், அதெல்லாம் இல்லை மாமா, எனக்காக நீங்கள் இப்போ கேட்பீங்களா மாட்டிங்களா, உங்களுக்குள்ள சண்டையை உண்டு பண்ணணும்னு நான் சொல்லலை, அப்புறம் எதுக்குமா சொல்கிறேன், சண்டையை உண்டு பண்ண வேணாங்கிறவங்க சொல்லாமலே இருந்துப்பாங்க. அவரும் அதே கதிரும் சண்டையை உண்டு பண்ணணும்னு நினச்சிருந்தா இதை கொண்டு போய் சரவணன்கிட்டையோ இல்லை ராஜிக்கிட்டேயோ இல்லைனா கோமதிக்கிட்டேயோ என்ன சொல்லி இந்த பொண்ணு என்னென்னலாம் பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக சொன்னாங்கிறதையும் சொல்லி சண்டையை பெருசு பண்ணியிருக்கலாம். ஆனால் கதிர் அதை பண்ணலை. ஆனால் இந்த சமயத்துலையும் இவங்க அப்படி பேசின உடனே இப்போ சரவணன் சரி விடுவா, நான் கேட்குறேங்கிறாரு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சரவணனுடைய கேரக்டரை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் சிக்க வைக்க போகிறாங்க தங்கமயிலுங்கிறது நமக்கு தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூத்தெல்லாம் நடக்கும் பொழுது நேராக கிளம்பி தங்கமயில் பாண்டியன் ஷோஸ்க்கு போகிறாங்க. போய் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் திருப்பி சாப்பாடெல்லாம் போடுறேன் அப்படின்னு உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா, நான் தான் அந்த குடும்பத்தில் நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணுறேன்னு நினைக்கிறேன், என்னால் தான் எல்லோரும் வருத்தமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு பேச, என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை என்கிட்ட எல்லாரும் கோவப்படுறாங்க இந்த டியூஷன் விஷயத்த சொன்னதுக்குங்கிறாங்க. நீ என்னப்பா தப்பு பண்ண, கரெக்டாக தானப்பா பண்ண, யார்ப்பா கோவப்பட்டா அப்படின்னா அத்தை, அதுக்கப்புறம் கதிர் தம்பி அப்படின்னா, கதிர் தம்பியா, அவன் எப்படிப்பா அவன்கிட்ட கோவப்படலாம், தப்புப்பா அப்படிங்கிறாரு. அப்போ சாமி நீ எல்லாம் தப்பு பற்றி பேசாதப்பா தப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது நமக்கு. அந்த பக்கம் பார்த்தா சரி ஓகே, இது வரைக்கும் ஓகே. இப்போ கோமதியை பற்றி அவர் என்ன சொன்னார்னா, கோமதி நீ செஞ்ச வேலைக்கு உன்னை பாராட்ட தானே செஞ்சுருக்கணும், உன்னை போய் எப்படி அவங்க திட்டலாம், சே இப்படி இருக்காங்க, என்கிட்ட சொல்லிட்டு தானே எதாக இருந்தாலும் பண்ணணும், கரெக்டு தான்ப்பா நீ பண்ணுறதான்ப்பா கரெக்டு அப்படிங்கும் போது இந்த பக்கம் பழனிவேலு அடிப்பாவி அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிறாரு. ஓ நீ தான் சொன்னியாங்கிற வேற அவருக்கு இப்போ தான் புரிய வருது. உடனே பார்த்துட்டே இருக்க, இதில் வேறு எக்ஸ்ட்ரா பிட்டு வேறு என்னன்னா நான் தான் எங்கள் வீட்டில் மல்லிகைக்கல்ல ஜாமல் லிஸ்ட்லாம் எழுதுவேன், எப்படி 130 ரூபா இருக்கிறது இப்போ 140 ரூபா ஆகிடுச்சா, விலைவாசி ஏறிட்டே வருது அப்படின்னு அப்படியே ரொம்ப விவரமான ஆள் மாதிரி பேச இவர் உடனே இப்போ பாண்டியன் அப்படியே கோவமாயிட்டார். எப்படி நம்மளோட ஃபேவரட் மருமகளை தப்பாக பேசலான்ட்டு. இதுக்கு நடுவில் மீனா பருதாமல் எப்படா வருவேன்னு உட்காந்துருக்காங்க ஹோட்டலில். இன்னும் அவர் வந்த பாடக்கான 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம்னு பேசிக்கிட்டு இருக்காரு செந்தில். உடனே மீனா கால் பண்ணி ராஜிட்ட பேச, ராஜி இந்த டியூஷன் விவகாரத்தை நடந்த ஒரு பூகம்பத்தையே சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனையாட்டுன்னு சொல்லும்போது தாம் பங்குக்கு கோமதி ஃபோனை வாங்கி, இப்போ என் சைடில் என்ன பிரச்சனைனா, இவ சாப்பாடை கொடுக்க போயிட்டு இருக்கா, சொல்ல கேட்காம அவரும் அவளை பாராட்டிகிட்டு இருக்காரு. நான் போன போதெல்லாம் திட்டுவார், எதுக்கு இப்போ ஆம்பளைங்க வியாபாரம் செய்கிற இடத்துக்கு வந்தெல்லாம் கேட்டார், இப்போ இப்படி நடந்துக்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்க. அப்புறம் ராஜியும் மீனாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு வேறு வீட்டில் பிறந்துக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு வந்தால் நமக்கு அந்த மரியாதை கிடச்சிருக்குமோ, தப்பே செஞ்சாலும் தங்கமயிலுக்கு ஓகே சொல்கிறாங்க, சரியாக செஞ்சாலும் நம்மள நோ சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொடுமையான ட்விஸ்ட்டுகள் எல்லாம் நடுவில் இப்போ தங்கமயில் முழுசாக கொஞ்சம் கொஞ்சமாக வில்லியாக மாறிட்டு இருக்காங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியல் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தெளிவாகவே நமக்கு தெரிஞ்சது பாண்டியனே பரவாயில்லங்கிற